அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கூடி. இப்போ ஒரு சிம்பிளஸ்ட் ப்ராப்ளம் நம்ம இது வரைக்கும் செஞ்ச ப்ராப்ளத்தோட கம்பேர் பண்ணும்போது மிக மிக எளிமையான ப்ராப்ளம் இப்போ என்ன செய்ய போகிறோம், ஒன்று சால்வ் பண்ண போகிறோம். பட் அதிலிருந்து சில உண்மைகள் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. இங்கே பாருங்கள், எ லேசர் இஸ் எ சோர்ஸ் ஆஃப் வெரி இன்டென்ஸ் மோனோக்ரோமேட்டிக் அண்ட் யூனிடைரக்ஷனல் பீம் ஆஃப் லைட். லேசரை பற்றி நீங்கள் படிச்சிருப்பீங்க. அதன் காரணமாக அது சிதறாது. These properties of a laser light can be exploited. லேசருடைய இந்த குணங்களை பயன்படுத்தி கொள்ளலாம் டு மெஷர் லாங் டிஸ்டன்ஸ். நீண்ட தூரத்தை மெஷர் பண்ணுறதுக்கு இதை நம்ம என்ன செஞ்சுக்க முடியும், பயன்படுத்திக்கிட முடியும். The distance of the moon from the earth has been already determined very precisely using a laser as a source of light. பூமிக்கும் நிலாவிற்கும் இடையில் இருக்கக்கூடிய தூரத்தை ஏற்கனவே லேசரை வச்சு என்ன செஞ்சுருக்காங்க, கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த தூரத்தை அளந்துருக்காங்க ப்ரிசைஸாக. அதர்வைஸ் நம்ம அதனுடைய ஆர்பிட்டை வச்சு தான் என்ன செய்வோம், we will measure. அதில் some error கூட இருக்கும். A laser light beamed at the moon takes 2.56 seconds. அப்போ இங்கே என்ன காமிக்கிறாங்கன்னா, அவங்க செஞ்ச பரிசோதனையுடைய டேட்டா நம்மளுக்கு தர்றாங்க. ஓகே, 2.56 seconds to return after reflection at the moon surface. இங்கேருந்து ஒரு லேசர் அடித்தா நிலாவுக்கு போயிட்டு திரும்புறதுக்கு 2.56 seconds ஆயிருந்தது. How much is the radius of the lunar orbit around the earth? அப்படின்னா பூமிக்கும் நிலாவுக்கும் இடையில் உள்ள தூரம் என்ன, அந்த அர்த்தம் தான். ஏன்னா அதனுடைய ஆர்பிட்டுடைய ரேடியஸ் கேட்டிருக்காங்க. திஸ் இஸ் எர்த், திஸ் இஸ் மூன் இஸ் ரிவால்விங் அரவுண்ட். அந்த ஆர்பிட்டோட ரேடியஸ் தான் டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க. இதில் 2-3 விஷயங்கள் மட்டும் நான் சார் உங்களுக்கு சொல்லணும். என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு டிஸ்கஷனில் சார் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். டைமை மெஷர் பண்ணுறது இட் ஷுட் பி மெஷர்ட் ப்ரிசைஸ்லின்னு. இங்கே பாருங்கள், இங்கே நீங்கள் டைம் மெஷர் பண்ணுறீங்க வித் 3 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸில். சப்போஸ் இதிலெல்லாம் எரர் வருது, ஒரு செகண்ட் எரர் வருது, 3.56ன்னு போச்சுன்னா, எரர் நடந்துச்சுன்னா, தென் உங்களுடைய மெஷர்டு வேல்யூவில் 30% எரர் இருக்கும். You try to understand. So precision measurement is very much important. Anyway, நம்மளுடைய ப்ராப்ளத்துக்குள்ளே வருவோம். அந்த சிச்சுவேஷன் என்ன செய்யலாம், let us examine. ஸோ இதுதான் எர்த், this is moon is revolving around the earth. இது ஒரு பர்டிகுலர் பொசிஷனில். ஸோ திஸ் இஸ் எர்த்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேஷன். இங்கிறது தான் மூணுடைய டிஸ்டன்ஸ் என்ன செய்ய போகிறோம், we are going to மெஷர் பண்ணுறது நம்ம என்ன வச்சுருக்கோம், ஒரு லேசர் கன்னும் டிடெக்டரும் வச்சுருக்கோம். ஸோ லேசர் கன் மூலமாக வி ஷூட் லேசர் ரே மூணில் பட்டுட்டு திரும்பி வரும். கிளம்பும்போது இருக்கக்கூடிய நேரம் சே T0, வந்து சேர்ந்த நேரம் சே T, டிஃப்ரென்ஸ் T - T0 அது கொடுத்துருக்காங்க. டைம் தெரியும் நமக்கு. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, பூமிக்கும் நிலாவுக்கும் எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னு என்ன செய்கிறாங்க, கேட்குறாங்க. நமக்கு என்ன தெரியும் கேட்டிங்கன்னா, லேசர் இஸ் அ லைட் ரே. ஸோ அதனுடைய வேகம் 3 × 10⁸ மீட்டர்/செகண்ட். ஸோ திஸ் இஸ் கான்ஸ்டன்ட், இது நமக்கு தெரியும். டைம் கொடுத்துட்டாங்க, இட் இஸ் 2.56 செகண்ட். அப்போ சிம்பிளாக சொல்கிறதுனா 2.56 செகண்ட்ஸில் எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருக்கோம் லைட்டு, அதான் டிஸ்டன்ஸு, டிவைடட் பை 2. ஏன்னா அது போயிட்டு வந்திருக்கு. டிஸ்டன்ஸுங்கிறது ஒரு டிஸ்டன்ஸ் தானே. இங்கே டிஸ்டன்ஸ் லைட்டை பொறுத்த வரைக்கும் போயிட்டு வந்திருக்கு. ஸோ இதை மேத்தமெட்டிக்கல் ஃபார்மில் எழுதுகிறேன். இப்போ நான் வாய்கிட்ட சொன்னதை கணித மொழியில் எழுதுகிறேன். என்னது அது, வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். டிஸ்டன்ஸ் 2L, டைம் T 2.56 செகண்ட். இதிலிருந்து எல் எவ்வளவு, L இஸ் ஈக்குவல் டு V × T டிவைடட் பை 2. V × T டிவைடட் பை 2. வியோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், டீயோடைய வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். யூ வில் கெட் 3.84 × 10⁸ மீட்டர்ஸ். அதர்வைஸ் 3.84 × 10⁵ கிலோமீட்டர். இவ்வளோ தான் பிள்ளைங்கள விஷயம். ஆனால் இப்போ சொல்கிறது செய்கிறதெல்லாம் ஈஸியாக இருக்குது. ரியாலிட்டி லைட்டை அனுப்பும் பொழுது அந்த டைமை நீங்கள் நோட் பண்ணுறது, ரிட்டர்ன் ஆன உடனே டைமை நோட் பண்ணுறது, அது ஒரு மிகப்பெரிய கலை.
எதிர்காலத்தில் நீங்கள் அதெல்லாம் என்ன செய்வீங்க, ஆழமாக படிப்பீங்க. பிள்ளைங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிள்ளைங்களா, உங்களுக்கு தெரிந்த மாணவர்கள் அனைவர்கிட்டையும் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். உங்கள் அனைவருக்கும் கலாபாரதியின் அன்பு வாழ்த்துக்கள்.